நிறைய கட்சிகள் வந்து தாவேக்காவுக்கு வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. கோவையில் தாவேக்கால அதிமுக நிலை எப்படி இருக்கு சார்? நிறைய இணைகிறாங்களா? பொறுத்திருந்து பாருங்கள், எவ்வளவு பேர் வருவார் என்பது அப்போதுதான் தெரியும். இணைவதற்கே காரணம் இரண்டு தான். மாற்றுக் கட்சியிலிருந்து வருவர்கள் நல்லாட்சி தமிழகத்தில் நடத்தக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி எல்லோரும் அரவணைப்பார், நல்லாட்சி நடத்துவார், அவர் பின்னாலே நாம் அணிவகுப்போம் என்று அரசியல் கட்சியில் வருகிறது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய கொள்கைகள் தவறான கொள்கைகள் ஏற்பட்டதன் விளைவுதான் இன்று அதிலிருந்து பல பேர் இங்கே வருகிறார். ஒன்று, நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்கிற போது ஆளுநர் கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் 118 பேர்கள் வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து அதிமுகவில் முதலமைச்சராக வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சியை மேற்கொண்டது உண்மை, உலகம் தெரிந்த ஒன்று. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் பாண்டிச்சேரியை தங்கியிருக்கிற போது நான் முதலமைச்சராக போகிறோம் சொன்ன 47 பேர் எப்படி முதலமைச்சராகிறது? ஆகவே ஒரு சதி திட்டம் நடைபெற்றது. அம்மாவை சிறையில் அடைத்தவர்கள், அம்மா 21 நாட்கள் அங்கே சிறைச்சாலையில் இருந்தவர்கள், புரட்சித் தலைவருக்கும் பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்கியவர்கள். இந்த இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக எதிர்க்கிற இயக்கமாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர, இவர் பொறுத்தவரையும் எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே அங்கே ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது அது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. ஆகவே அதன் விளைவாகத்தான் அதில் இருக்கின்றவர்கள் இயக்கத்தை காக்க மாட்டார், இயக்கத்தை காக்கின்ற சக்தி அவரிடத்தில் இல்லை, தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ளவும் தனக்கு பதவி வேண்டுமென்றால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற நிலையில் இருக்கிறார் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அங்கே இருந்து பெரும்பாலான இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்னும் பல பேர் வருவார். அவினாசி phase 2 அப்படிங்கிறது வந்து அந்த பகுதி மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. அதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. ஆய்வுப் பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிலைக்கேற்ப அந்த பணிகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து